carries to the descending tract. Descending tract வந்து thalamus வந்து midbrain, medulla, pons, then posterior arm cells of spinal cord. இது ஒரு ரெஸ்பாண்டட் அப்படிங்களா? இந்த ஸ்டேஜ் தான் வந்து பெயின் பாசிட்டிவ். இதுல மூணாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஸ்பைனல் கார்டு நடக்குது இல்லையா, அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். இங்க இருந்து பிரெயின் ஸ்டெம் நடக்குது இல்லையா, அது செகண்ட் ஆர்டர். கார்டெக்ஸ் இன்சார்ஜ் தேர்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் செகண்ட் ஆர்டர். தென் இப்போ இந்த பராமரிக்கும் போது இப்படி சப்ரஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா பெயின் வந்து நம்ம ஸ்பைனல் at the level of spinal cord இங்கே பெயின் ஆகுதுன்னா நம்ம ஸ்பைனல் கார்டில் வந்து சப்ஸ்டன்ஸ் பி அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது சப்ஸ்டன்ஸாக கெராட்டின் மசாலா பாடியில ப்ரொடியூஸ் பண்ணும். இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பாடியில் இருக்கிற பெயின்ல வந்து சப்போஸ் ஆகும். இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம பெயின் சப்போஸ் பண்ணுறோம்னா டென்ஷன் அப்ளை பண்ணும்போது ஸோ ஆக்டிவேட் சப்ஸ்டன்ஸ் பி கெராட்டின் மசாலா. ஸோ பெயின் இஸ் பிளாக். நம்ம ஸ்பைனல் பெயின் பிளாக் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் தென் சம் டைப் ஆஃப் பெயின் இஸ் ரீச்சஸ் டு தலாமஸ். தலாமஸ் ரீச் ஆகும்போது ரீச்சஸ் நம்ம வந்து அந்த நிறைய ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் வெயிட் டெஸ்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் ஓபிஐ ஸ்டேஜ். Following after the theory is the first one is the pain part. Pain part is not pain part. Pain part is not. The theory is first one is the gate theory. இது யார் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்? மெலிசர் மாடல் தான் வந்து இந்த கேட் இந்த கேட் எதை பேஸ் பண்ணா நம்ம பெயின் சாப்பிட பண்ணும்போது ஸ்பைனல் கார்டோட சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இஸ் ஆல்சோ சப்ரஸ் த பெயின். ஸ்பைனல் கார்டு பெயின் சப்ரஸ் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் த பெயின் டே தியரி. தென் நெக்ஸ்ட் தியரி இஸ் த ஓபிஎஸ் தியரி. OPS is nothing but the capital का पेन यूज होता है. So OPS के लिए मामला तो क्या कैलकुलेट करते हैं? So this is the brainstem level. Then this is the substance P. Also the suppressive pain. Then neuropathic theory. Then neuropathic theory. Now the theories of pain. How to suppress the pain? So the pain part is movement on the body of the pain is problem. That's the pain part. Now, part of it, let us look at low ambient frequency and high frequency development. So low frequency development 0 to 1000 hertz of pattern is important. That is 1000 to 5000 medium frequency. Medium frequency ரெண்டு frequency peak frequency யூஸ் பண்ணும். peak frequency யூஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து இது வந்து மீடியம் frequency கேட்கறாங்க.
இந்த கரண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐஎஃப்டி மட்டும் தான் வந்து மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா சேம் இந்த பீக் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்ணுற இது வந்து ஐஎஃப்டி மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஐஎஃப்டி இஸ் த மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட். தென் the electrical stimulation of the current, interrupted current, then high voltage and pulsing current, instead of current as a low frequency current. Okay. Then, நம்ம electrical stimulation வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒன்று மசில் ஸ்டிமுலேட் த மசில்ஸ். ஓகே. தென் நம்ம மசில்ஸில் பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்கு. மசில்ஸ் இன்ஹெரிட்டட் மசில்ஸ், degenerated muscles. இன்ஹெரிட்டட் மசில்ஸ் என்னன்னா அந்த மசில்ஸ் வந்து ஒரு நோ சப்ளை பண்ணிட்டு ஓகேங்களா? அப்போ பார்ஷியலாக வந்து இன்டாக்டாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ஷியலி இன்டாக்ட். இப்போ டீஜெனரேட் மசில் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த மசிலோட ஃபங்க்ஷன் வந்து இல்லை டோட்டலாகவே ஆப்சன்ட் ஆகிடுச்சு. டீஜெனரேட் மசில்ஸ். இன்ஹெரிட்டட் மசில்ஸ்னா வந்து பார்ஷியலி இன்டாக்டாக இருக்கும். அப்போ ஒரு மசில் டீஜெனரேட்டாக இருக்குது அப்படின்னா வந்து மசிலோட ஃபங்க்ஷன் இருக்காது. அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணலாம்னா கேல்வனிக் டைப் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஹெரிட்டட் மசிலாக இருக்குன்னா அதுக்கு வந்து கேல்வனிக் டைப் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் அது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? இது கேல்வனிக் கேன் இன்ஹெரிட்டடாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி கோம் வந்து so called strength duration curve. Strength duration curve. இந்த curve மூலமா வந்து ஒரு மசில் வந்து இன்ஹெரிட்டடா இருக்கா டிஜெனரேட்டடா இருக்கான்னு பார்க்க முடியும். அப்போ இது